வெல்கம் டு ஹோம் கிச்சன். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டெசர்ட் தான் பார்க்க போகிறோம். அரேபியன் பிரெட் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு அதுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே அதே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஃப்ரிட்ஜ்லேருந்து டேரெக்டாக யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் கட்டியாக தெரியுது. இது கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா தண்ணியாகிடும். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதை கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்போ ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்போ ஓரமாக வச்சிடலாம். அடுத்த ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு பாலை காய்ச்சிக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்றாமல் பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்க கஸ்டர்ட் பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து 1 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நம்ம இந்த பாலுக்கு தேவையான சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சூடாகவே இந்த பாலை ஒரு பவுலில் ஊற்றிட்டு எதில் நம்ம மோல்ட் பண்ண போகிறோமோ அதில் ஊற்றி வச்சுக்கலாம். இதில் மெயின் பார்ட்டே பிரெட் தான். பிரெட்டில் இருக்க ஓரத்தை எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒயிட் பார்ட்டை மட்டும் இதில் ஃபஸ்ட்டு மேலே அடுக்கிடலாம். மறுபடியும் அதுக்கு மேலே அந்த சூடான பால், அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதே ப்ராசஸ் தான் நம்ம திரும்ப திரும்ப பண்ண போகிறோம். ஒரு 3 இல்லை 4 லேயர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பிரெட்டு, அதுக்கு மேலே அந்த ஹாட் மில்க், அதுக்கு மேலே நம்ம க்ரீம். ஸோ இதை மேலே வச்சு நம்ம கடைசியாக பேலன்ஸ் இருக்க மொத்த ஃப்ரெஷ் க்ரீமையும் இதில் ஊற்றிடலாம். இது நம்ம ஸ்கொயர் டின் ஆர் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க பவுலில் பண்ணும்போது நமக்கு இன்னுமே லேயர் சூப்பராக கிடைக்கும். நான் ரவுண்டில் பண்ணதுனால எனக்கு அந்த அளவுக்கு கிடைக்கல, ஏன்னா என்கிட்ட ஸ்கொயர் டின் கிடையாது. நீங்கள் அதில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எடுக்கும்போது ரொம்ப அப்படியே லேயராக சூப்பராக கிடைக்கும். ஸோ நம்ம கேக் கட் பண்ணுற மாதிரி அழகாக இதை கட் பண்ணி சாப்பிடலாம். இதில் உங்களுக்கு லாஸ்ட்டில் ஃபினிஷில் நீங்கள் நல்லா க்ரீம் எல்லாத்தையும் மேலே ஊற்றுனதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னுமே சூப்பராக இருக்கும். பாதாம், பிஸ்தா, முந்திரின்னு குட்டி குட்டியாக கட் பண்ணி இதுக்கு மேலே ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதை ஃப்ரிட்ஜில் 1 hour கிட்ட ஸ்டோர் பண்ணி சாப்பிடுங்க. அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டெசர்ட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஹோம் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டிஷ் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.